குறிஞ்சி கிராஃப்ட் ஒர்க்ஸ்ன்ற ஒரு முக்கியமான நிறுவனம் வந்து அவங்க இதை வடிவமைச்சு வச்சுருந்தாங்க. அதனுடைய காட்சியை தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி இவ்வளோ தளவாடங்களை இந்த கிராஃப்ட் மூலயமா பார்க்குறது எனக்கே ஒரு வியப்பூட்டுத்தன்மையாக தான் இருக்குது. பொதுமக்களாக நீங்களும் சரி, கல்வி ஆசிரியர்களும் சரி, மாணவர்களும் சரி, இந்த மாதிரி ஒரு ஸ்டால் போடும்போது நீங்கள் கண்டிப்பாக இதை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நாட்டின் இராணுவ வீரர்கள் இவ்வளோ போர் விமானங்கள், போர்க்கப்பல்கள் மற்றும் ஏவுகணைகளை பயன்படுத்துகிறாங்கன்றது இந்த காட்சியில் தான் எனக்கே தெரிய வந்தது. இதில் நம்மளோட பங்களிப்பு என்னென்னா, நமது நாட்டு சுற்றுலாவிலையும் சரி, நமது நாட்டு நிறுவனங்களையும் சரி, நமது நாட்டு உற்பத்தி பொருட்களையும் நாம் வாங்கி இதை உபயோகிக்கிற மூலியமாக தான் நாட்டின் வளம் பெருகும். வளம் பெருகும்போது தான் நம்ம நாடை தலைச்சிறந்த நாடாக மாற்ற முடியும். ஒரு தலைச்சிறந்த நாடாக மாற்றுறதுக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் அதோட பங்களிப்பு இருக்குது. இந்த தருணத்தில் கலாம் ஐயாவோட வார்த்தைகள்லாம் எனக்கு நினைவூட்டுறது. என்னென்னா, இளைஞர்களே கனவு காணுங்கள் அப்படின்னு சொன்னார். உண்மையிலே இந்த நாட்டோட தலையெழுத்தை இந்திய இளைஞர்களால் தான் மாற்ற முடியும். ஸோ இளைஞர்களை நீங்கள் கண்டிப்பாக இந்த நாடை வல்லரசாக மாற்றுவீங்க நான் நம்புகிறேன். அத்துடன் இந்த வீடியோவை ஒரு சின்ன செல்ஃபியோட என் நண்பர்களோட முடிச்சுக்கிட்டேன். தேங்க்யூ மக்களே, பாய்.